இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தை நாம் கேட்க போகிறோம். எத்தனை பேர் வார்த்தை கேட்க ஆவலா இருக்கிறீங்க? அல்லேலூயா. ஒவ்வொரு ஞாயிறும் வசனத்தை கேட்க கவனமாக இருக்கணும். அந்த வசனத்தை நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தணும். அந்த வசனத்தை நாம் தியானிக்கணும். அப்போ தான் அந்த வசனம் நமக்குள்ள கிரியை செய்யும். அல்லேலூயா. அதாவது இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா கடைசியில் பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அசால்ட்டாக இருக்கிறாங்க. அந்த அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்றது வாழ்க்கைக்கு ஒத்து வராது. அதை போல் சிலருடைய வாழ்க்கையில் என்ன நினைக்கிறாங்கன்னா, எப்படியோ கடன் வாங்கியாவது நம்ம சமாளிச்சிடலாம், கடன் வாங்கி நம்முடைய காரியங்களை நிறைவேற்றிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுவும் முடியாது. நாம் எல்லாவற்றிலும் தெளிவுள்ளவர்களாக இருக்கணும், ஞானம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த தலைப்பில் நம்ம கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்க போகிறோம். அல்லேலூயா. எல்லாம் எனக்காக ஜெபம் வந்தவங்கெல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. செய்தி முடிக்கிற வரைக்கும் ஜெபம் பண்ண மாட்டேன்னு சொல்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சொல்லுங்களேன். ஆமாம், பிரைஸ் தி லார்ட். எல்லாம் கவனிக்கணும், விழிப்பாக இருக்கணும், வார்த்தையை ரிசீவ் பண்ணணும். அல்லேலூயா. ஆமாம், ஒவ்வொரு செய்தியும் எப்படின்னா ஒரு பிரசவம் போல. அது ஒரு பிரசவம்னா ஒரு ஸ்திரீக்கு அவ்வளோ கஷ்டம் சரீர ரீதியாக இருக்கும். அந்த மாதிரி ஊழியக்காரங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறது என்பது ஒரு டெலிவரி போல. ஆமேன். 2 சர்வீஸையும் முடித்து எல்லாருக்கும் ஜெபம் பண்ணி எல்லாத்தையும் வீட்டுக்கு அனுப்பினாதான் அப்பாடா அப்படின்ட்டு இருக்கும். ஆமேன். அந்த மாதிரி ஒவ்வொரு வாரமும் அப்படி தான் நம்ம போகிறோம். ஒவ்வொரு வாரமும் புதிய புதிய செய்திகளை நாம் கொடுக்கிறோம். எவ்ரிடே நியூ பிரெட். அல்லேலூயா. ஆமேன். ஆகவே அந்த நியூ பிரெட் என்ன செய்யணும்? ஆவலோட உட்கொள்ள வேண்டும். ரைட். இந்த நாளில் செய்தியின் அதாவது செய்திக்காக உள்ள வேத பகுதி நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்கள். இப்போ சொல்கிறத கவனிச்சுக்கோங்க, சரியா? ஏன்னா 13 வசனம் இருக்குது, அதை வாச டைம் ஆகிரும். சொல்கிற வசனத்தை மாத்திரம் இங்கேயும் அங்கேயும் நீங்கள் வாசிக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 1 to 13 வசனங்கள் வரைக்கும் உள்ள வேத பகுதி. மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 1 to 13 வரைக்குள்ள வேத பகுதி. இதில் நம்ம படிக்கிறோம். அதாவது ஒரே ஒரு வசனத்தை படிங்களேன். 2வது வசனத்தை படிங்க. அவர்களில் 5 பேர் புத்தி உள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள். ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது எங்கள் இருதயம் எல்லாம் கொழுந்து விட்டெறிய உதவி செய்யும். எங்களோடு நீங்க பேசுங்க. உங்க வார்த்தை ஆவியாக ஜீவனாக வெளிப்படட்டும்பா. ஆண்டவர், உங்க சத்தத்தை நாங்கள் கேட்கணும், உங்க சித்தத்தை நாங்கள் செய்யணும். அடிமையை மறைத்து நீங்க பேசுங்க, நீங்க வெளிப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. அல்லேலூயா. என்ன படித்தோம்? புத்தியுள்ள கன்னிகைகள், புத்தி இல்லாத கன்னிகைகள் என்று படித்தோம். இந்த மாதிரி வேதத்தில் படிக்கும் பொழுது நிறைய இடத்துல புத்தி உள்ளவர்கள், புத்தி இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லி படிக்கிறோம். அப்போ 2 வகையான கூட்டம். ஒன்று புத்தி இருக்கிற கூட்டம், இன்னொன்று புத்தி இல்லாத கூட்டம். ஏதாவது ஒரு காரியத்தை தவறாக செய்யும் பொழுது மற்றவர்களை பார்த்து என்ன கேட்பாங்க? புத்தி இருக்கா உனக்கு? ஆமென். அறிவு இருக்குதா அப்படின்னு கேட்பாங்க. அதுவே ஞானமாக செஞ்சு என்ன சொல்லுவாங்க? சார் செம்ம ஞானம்ப்பா உனக்கு, சான்ஸே இல்லை, யோசிக்கவே முடியல, அவ்வளவு சிறப்பாக பண்ணிட்டு அப்படின்பாங்க. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் என்ன கொடுத்துருக்காருங்க? மூளையை கொடுத்துருக்கிறார். எனக்கு மூளையே இல்லைன்றவங்க யாராவது இங்கே இருக்கீங்களா? எல்லாருக்கும் மூளை இருக்கு. அந்த மூளை என்ன செய்யணும்? உபயோகப்படுத்தணும். அல்லேலூயா. உபயோகப்படுத்தணும். உபயோகப்படுத்தினாதான் வாழ்க்கையில் என்ன செய்ய முடியும்? நம்ம ஜெயிக்க முடியும், சாதிக்க முடியும். அல்லேலூயா.
வேதத்தில் நம்ம படிக்கும் பொழுது பிரசங்கியில் ஒரு வசனத்தை படிக்கிறோம். பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை படிங்களேன். பிரசங்கி 10:10. இருப்பு ஆயுதம் மழுங்களாய் இருக்க அதை ஒருவன் தீட்டாமற் போனால் அதிக பலத்தை பிரயோகம் பண்ண வேண்டியதாகும். ஆகையால் ஒரு காரியத்தை செவ்வையாய் செய்வதற்கு ஞானமே பிரதானம். அல்லேலூயா. பாருங்க, இருப்பு ஆயுதம் மழுங்களாய் இருக்க ஒருவன் அதை தீட்டாமற் போனால். எல்லா வீட்லையும் இரும்பு ஆயுதம் இருக்கா இல்லையா? என்ன வச்சிருக்கீங்க? இரும்பு ஆயுதம், கத்தி வச்சிருக்கீங்க, அருவாள் வச்சிருக்கிறீங்க, அப்புறம் அருவா மனை வச்சிருக்கிறீங்க, மண்வெட்டி வச்சிருக்கிறீங்க, கடப்பாறை வச்சிருக்கிறீங்க, கோடாரி வச்சிருக்கிறீங்க, என்னென்னமோ வச்சிருக்கிறீங்க இல்லையா? எல்லா வீட்லையும் இருப்பு ஆயுதம் இருக்கு. இந்த இருப்பு ஆயுதத்தை அப்பப்போ என்ன செய்யணும்? தீட்டணும். தீட்டாமற் போனால், அதை உபயோகிக்காம போனா என்ன ஆகும்? அது என்ன ஆகுங்க? மழுங்கி போயிடும். ஷார்ப்னஸை இழந்து போயிடும். அது நல்ல ஆயுதம்தான், இரும்பு ஆயுதம்தான், நமக்கு உபயோகப்படுத்தக்கூடியது தான். ஆனால் அதை என்ன செய்யணும்? அப்பப்போ தீட்டிகிட்டே இருக்கணும். ஆமீன். என்னைக்காவது ஒரு நாள் தீட்டினா என்ன ஆகும்? அது பிரயோஜனப்படாது. அப்பப்போ என்ன செய்யணுங்க? தீட்டிக்கொண்டே இருக்க வேண்டும். கறிக்கடையில் கறி வெட்டுறவங்க, மீன் கடையில் மீன் வெட்டுறவங்களெல்லாம் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா என்ன செய்வாங்க? ஒவ்வொரு முறை வெட்டுறதுக்கு முன்னாடி என்ன செய்வாங்க? அந்த மீன் வெட்டுறவங்கிட்ட ஒரு கல் வச்சுருப்பாங்க. அந்த கல்லை 2 இழுப்பு அதை தேய்ச்சி என்ன வெட்டுவாங்க. அதே போல் கறிக்கடையில் இருக்கிறவங்க என்ன செய்வாங்க? கத்தியை தேய்ச்சி வெட்டுவாங்க. அப்போ என்ன ஆகுது? அது ஷார்ப்பாக இருந்துகிட்டே இருக்கு. உதாரணமாக இளநீ வெட்டுறவங்க, நொங்கு வெட்டுறவங்க, இவங்கெல்லாம் வச்சுருக்கிற கத்தி எப்படி இருக்கும்? அது பிளேடு மாதிரி இருக்கும். சீவிட்டு போயிடும் இல்லையா? அதுவும் இரும்பு ஆயுதம் தான். நம்ம வீட்டில் இருக்கிற கத்தியெல்லாம் எப்படி இருக்கு சொல்லுங்க? 10 வெட்டினா கூட ஒன்றும் வெட்டாது. அந்த மாதிரி மொன்னையாக இருக்கு, மொன்னை கத்தி. சில பேருக்கு மொன்னை ரோசம் வந்துடும், என்னை மொன்னைன்ட்டாங்களே. இருக்கீங்களா? ஆமேன். இப்போ இரும்பு ஆயுதம் எப்படி இருக்கணும்? ஷார்ப்பாக இருக்கணும். என்ன செய்யணும்? அதை தீட்டணும். அதை அவ்வப்பொழுது தீட்டிகிட்டே இருக்கும், டெய்லி தீட்டணும். ஆமேன். அப்போ தான் அது தீட்டப்படும். அந்த மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாள் என்ன செய்யணும்? தீட்டப்படுதல் அவசியம். வீட்டில் தீட்டணும், அதே போல் சர்ச்சில் தீட்டணும். சர்ச்சுக்கே வராமல் இருந்தால் மொன்ன ஆயுதம் ஒன்றுத்துக்கும் உதவாது. வெட்டுறவங்க பார்த்து சொல்லுவாங்க, இது வச்சு நம்மளால் வெட்ட முடியாது, இப்போ வேற எடுத்துட்டு வா. அந்த மாதிரி என்ன செய்யணுங்க? இரும்பு ஆயுதம் தீட்டிக்கொண்டே இருப்பது போல நம்ம தேவ சமூகத்தில் தீட்டப்படுதல் அவசியம். அந்த மாதிரி தீட்டப்படாவிட்டால் அதிக பலத்தை உபயோகிக்க நேரிடும். அதனால இரும்பு ஆயுதம் தான். மூளை இருக்கு எல்லாருக்கும், ஆனால் அது எப்படி இருக்கணும்? புத்தி உள்ளதா இருக்கணும். புத்தி இல்லாத இருந்தால் அது பிரயோஜனப்படாது. வேதத்தில் படிக்கிறோம், நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை படிங்களேன். நீதிமொழிகள் 10:1. சாலமோனின் நீதிமொழிகள் ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான், மூடத்தனம் உள்ளவனோ தாய்க்கு சஞ்சலம். ஞானமுள்ள மகன், ஞானம் இல்லாத மகன். சரிங்களா? ஞானமுள்ள பிள்ளைய பெற்றவன் என்ன செய்வான்? பையன் நிமித்தமா சந்தோஷப்படுவான். சார், என் பையன் தான்ப்பா, எனக்கு அந்த பையன் தலை தூக்குனதுனால தான் நான் நல்லா இருக்கிறேன்பாம்பா. அதுவே ஞானம் இல்லாத பையனை பெற்றவன் சொல்லுவான், சார் இந்த பையனை பெற்ற நேரம் பெக்காம இருந்திருந்தாலே பரவாயில்லையே. ஒரு சகோதரன் என் கூட படித்தார், அவர் பேர் ராஜகோபால்னு சொல்லிட்டு. அவர் திருநெல்வேலி சைடு இருந்து அந்த சகோதரன் படித்தார். அப்போ அவங்க அம்மா சொல்லுவாங்க, டே உன்னை பெற்ற நேரம் ஒரு உரலை பெற்றிருந்தா கூட என்ன செய்யலாம், இடித்து கஞ்சி குடிக்கலாண்டாம்பாங்களாம். அப்படிப்பட்டவர் என்ன செஞ்சார்? இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை தேடி படித்து ஒரு பெரிய ஞானவான் ஆயிட்டார். அவருக்கு ஏதாவது இங்கிலீஷில் வார்த்தைக்கு அர்த்தம் தெரிலன்னா அவர்கிட்ட தான் கேட்போம். அவரை சொல்லுவாங்க மொபைல் டிக்ஷனரிம்பாங்க. அவ்வளோ ஒரு ஞானத்தை ஆண்டவர் அவருக்கு கொடுத்துட்டார். அல்லேலூயா.
ஆக தேவ பிள்ளை ஞானமுள்ள பிள்ளையை பெற்றவன் அவனால் தகப்பன் அவனால் மகிழுவான். நல்ல ஜெபிக்கிற ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கர்த்தருக்காக நிற்கிற விசுவாசிகளை பார்க்கும் பொழுது ஊழியக்காரங்களுக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கும். ஆலயத்துக்கே வராம, எந்த ஜெபத்துக்கும் வராம, எதுலேயும் பங்கு வராம, கழுவுற மீன்ல நழுவுற மீனா இருந்தா எப்படி இருக்கும்? சே, எவ்வளோ சத்தியம் சொல்லி அந்த விசுவாசி இப்படி இருக்கிறாங்களே, எவ்வளோ வேதனையா இருக்கும். ஆக ஞானமுள்ள விசுவாசிகள் இருந்தாதான் ஊழியக்காரனுக்கு சந்தோஷம். பரிசுத்தமுள்ள தேவ பிள்ளைகளாக இருந்தால் தான் கர்த்தருக்கு சந்தோஷம். அல்லேலூயா, ஆமென். அடுத்து இன்னொரு இடத்துல படிக்கிறோம், நீதிமொழிகள் 14:1 வாசிங்க. நீதிமொழிகள் 14:1. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தியில்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள். ஆமென். புத்தியுள்ள ஸ்திரீ. அதுக்கு இன்னொரு வார்த்தை என்ன சொல்லலாம்? குணசாலியான ஸ்திரீ. புத்தியுள்ள ஸ்திரீ எப்ப எந்திரிப்பாளா? குணசாலியான ஸ்திரீ எப்ப எந்திரிப்பா? அதிகாலையில் இருட்டோட எழுந்து வேலைகளை செய்கிறாள். அல்லேலூயா. புத்தி இல்லாத ஸ்திரீ எப்ப எந்திரிக்கிறாள்? 8 மணிக்கு எந்திரிக்கிறாள். புரியுதா உங்களுக்கு? ஒரு ஸ்திரீயானவள் கணவனை வேலைக்கு அனுப்பணும், பிள்ளைகளை பள்ளிக்கூடம் அனுப்பணும், வீட்டை கவனிக்கணும், மெயின்டைன் பண்ணணும். சில பெண்கள் எல்லாம் கேட்கும் பொழுது நீங்கள் என்னம்மா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பேட்டியில் கேட்பாங்க. ஹவுஸ் ஒய்ஃப் அப்படிம்பாங்க. சிலர் என்ன சொல்லுவாங்க? இல்லத்து அரசிகள். என்னது இல்லத்து அரசி? அதெல்லாம் சொல்ல நல்லா இருக்கு, கேட்க நல்லா இருக்கு. ஆனால் 8 மணி வரைக்கும் தூங்கிட்டு இருந்தால் எப்படி பிள்ளைகள் அனுப்புறது? சில தாய்மார் என்ன சொல்கிறாங்க? இப்போ ஸ்கூலில் கேன்டீன் கொண்டு வந்துட்டான். சோம்பேறி அம்மாமார்களுக்காக ஸ்கூல்லே கேன்டீன் கொண்டு வந்துட்டான். எப்படியும் என்ன செய்வாங்க? பிள்ளைங்க வாங்குவாங்க. ஆமென். நாங்கள்லாம் படித்த நாட்களில் ஒரு நாளுக்கு கேன்டீனில் போய் சாப்பிட்டதில்லை. வீட்லேயே அம்மா என்ன செய்வாங்க? சமைச்சு கொடுத்து, காலையில் கொடுத்து, மதியானமும் கொடுத்து, டப்பாவில் போட்டு கொடுத்து அனுப்பிச்சிடுவாங்க. புரியுதா? இப்போ புத்தியுள்ள ஸ்திரீகளாக இருந்தால் வீடு சுத்தமாக இருக்கும். ஆமீன். குடும்பம் கட்டப்படும். வாங்குற வருமானத்தில் குடும்பத்தை மெயின்டைன் பண்ணி நடத்தி கொண்டு போவாங்க. வீட்டில் ஒரு நன்மையும் குறைவுபடாது, எல்லாம் எப்பொழுதும் நிறைவாக இருக்கும். அதுக்கு புத்தியுள்ள தாய்மாராக இருக்கணும், புத்தியுள்ள சகோதரிகளாக இருக்கணும். அந்த புத்தி எப்படி வரும்? தேவ சமூகத்தில் ஜெபிக்கணும், ஆண்டவர் பாதத்தில் காத்திருக்கணும். ஆமேன். அப்போ ஆண்டவர் புத்தியை கொடுப்பார். அல்லேலூயா. எங்கள் வீட்டு பக்கத்தில் நாங்கள் சின்ன பசங்களாக இருக்கும்போது அங்கே சமாதானம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா, நம்ம சர்ச்சுக்கு வரவங்க தான். அவங்க இப்போ வயோதிபத்து நிமித்தமாக எங்கே இருக்காங்க? கிருஷ்ணகிரியில் இருக்காங்க. அவங்க கணவரை பிள்ளைகள்லாம் வேலைக்கு அனுப்பிச்சிட்டு ஜெபத்தில் உட்காந்துருவாங்க. அவங்க வீட்டில் ஒன்றுத்துக்கும் குறைவே இருக்காது. அல்லேலூயா. நாங்கள் அந்த செட்டில் இருக்கக்கூடிய ஒரு 10-15 பிள்ளைகளெல்லாம் இருக்கிறோம். இப்போ அதெல்லாம் நான் அப்படியே ட்ரேஸ் அவுட் பண்ணி பார்த்தா அந்த வீட்டில் இருக்கிற அந்த அக்கா தான் வீடு கட்டியிருக்கிறாங்க. அல்லேலூயா. மீதி எல்லாம் அப்படியே தான் ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க ஜெபத்தில் தரிச்சதுனால என்ன செஞ்சாங்க? அவங்க பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டார். அதான் புத்தியுள்ள ஸ்திரீ. அல்லேலூயா. எனக்கு தெரிஞ்சவங்க கடனுக்கு போனதே இல்லை. ஆமென். கடனுக்கு போனதே கிடையாது. சின்ன சம்பளம் தான். அவங்க கணவர் ஆர்எம்எஸ்ல வேலை பார்த்தார். போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் ரயில்வே மெயில் சர்வீஸ். கம்மி சம்பளம் தான். ஆனால் எப்படி எல்லாம் நிறைவாக இருந்தாங்க. அல்லேலூயா. காரணம் என்ன? அந்த தாயினுடைய ஜெபம், சுறுசுறுப்பு, நிர்வாகம், அதெல்லாம் பார்த்தா ஒரு பெரிய அளவில் கர்த்தர் அவங்களை உயர்த்தினார். அல்லேலூயா. காரணம் என்ன? புத்தியுள்ள ஸ்திரீ. ஆவதும் பெண்ணாலே, அழிவதும் பெண்ணாலே. அதான் சொல்லியிருக்கிறாங்க. பெண்கள் கண்ணுலன்னு என்ன ஆகும்? குருடாக தான் இருக்கணும். குருடர் என்ன செய்யணும்? தடவிட்டே இருக்கணும். எங்கடா எப்படா அப்படின்ட்டு. அந்த மாதிரி பெண்கள் எழும்பி புத்தி உள்ளவர்களாக இருக்கும் பொழுது குடும்பம் கட்டப்படும், ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. கணவன்மார் சர்ச்சுக்கு போட்டு நெளிச்சிட்டு இருப்பாங்க. குளிக்கலாம், இப்போதான் ஒரு டீ வை, குளிச்சுட்டு நான் கிளம்பிடுறேன்பாங்க. அப்போ என்ன செய்யணும்? முன்கூட்டியே டீ வச்சு ஊற்றி வச்சுட்டேன், பார்க்கலையா நீங்கன்னு கேட்கணும். அல்லேலூயா. அந்த மாதிரி சுறுசுறுப்பாக இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. புத்தியுள்ள ஸ்திரீ என்ன செய்கிறா? வீட்டை கட்டுகிறாள். நீங்கள் சர்ச்சு கட்டணுன்றது கூட இல்லை. என்ன செய்யுங்க? வீட்டை முதல்ல கட்டுங்க, வீட்டை ஒழுங்குபடுத்துங்க.
ஆண்டவர் காரியத்தை ஒழுங்குபடுத்துங்க, ஆட்டோமேட்டிக்கா சர்ச்சு கட்டப்படும். அல்லேலூயா. புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவளோ என்ன செய்யலாம்? அவளே இடித்து போடுகிறாள். அல்லேலூயா. ஆக புத்தி உள்ள, என்னோட பாயிண்ட் என்ன, நம்ம புத்தி உள்ளவர்களா இருக்கணும். அதான் பாயிண்ட். புத்தி உள்ளவர்கள், புத்தி இல்லாதவர்கள். ஆக இந்த புத்தி, எல்லாருக்கும் ஆண்டவர் புத்தியை கொடுத்திருக்கிறார். அந்த புத்தியை நாம் என்ன செய்யணும்? பயன்படுத்த வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவோட வாழ்ந்த காலத்தில் அவர் பெரிய ஒரு மலை பிரசங்கம் பண்றார், சர்மன் ஆன் த மவுண்ட். மத்தேயு 5-7 வரைக்கும் 3 அதிகாரங்கள்ல பல காரியங்களை பேசுறார். ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு எல்லாம் பேசுறார். நீங்கள் உப்பா இருக்கிறீர்கள், வெளிச்சமா இருக்கிறீர்கள், நீ ஜெபம் பண்ணும்போது அந்த அறை வீட்டுக்குள்ள பிரவேசித்து ஜெபம் பண்ணு, இப்படி பல விஷயங்கள் ஆண்டவர் சொல்றாரு. சொல்லிட்டு கடைசியில வராரு 7ஆம் அதிகாரம் 24வது வசனத்துல படிக்கிறோம். மத்தேயு 7:24 இருந்து வாசிக்கும் பொழுது, ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து ரிசல்ட் என்ன? காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்தது, விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்தபோது அவர் வேதபாரகரை போல் போதியாமல் அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியால் ஜனங்கள் அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். ஆமென். ரைட், புரிஞ்சுதா உங்களுக்கு? அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், நான் சொல்லிய இந்த உபதேசத்தை கேட்டு அவைகளின் மேல் வீட்டை கட்டினவன் யாரா? கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷன். இயேசு என்ன சொன்னாரு சொல்லுங்க? இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு? நல்லவனா இருக்காத, ஆலயத்துக்கு வராத, ஆமென், மனம் போன போக்குல போ, நன்மை செய்யாத அப்படின்னு சொன்னாரா? என்ன சொன்னாருங்க சொல்லுங்க? ஆவியில எளிமை உள்ளவர்களா இருங்க. ஆமென். உங்கள ஒரு குறை இருக்குமானா பலி செலுத்துறதுக்கு முன்னாடி என்ன செய்யுங்க? அந்த குறையை போய் நிவர்த்தி ஆக்கி ஒப்புரவாக்கி அதுக்கப்புறம் பலி செலுத்துங்க அப்படின்னாரு. இப்படி நல்ல விஷயங்களை பல காரியத்தை ஆண்டவர் சொல்லி கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. அதெல்லாம் பேசி சொல்றதுக்கு நேரம் இல்லை. நீங்க வீட்டில் போய் படிச்சு பாருங்க. அப்ப இயேசு கிறிஸ்து சொல்லிய அந்த வார்த்தைகளை கேட்டு 2 பேர் கேட்டாங்க இல்லையா? புத்தி உள்ளவனும் கேட்டான், புத்தி இல்லாதவன் கேட்டு அந்த வார்த்தைகளின்படியே செய்கிறவன ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, கன்மலையின் மேல் அஸ்திவாரம் போட்ட புத்தியுள்ள மனுஷன் என்று சொல்றார். அல்லேலூயா. வீடு கட்டுறவங்களுக்கு தெரியும், அஸ்திவாரம் போடும்போது என்ன செய்வாங்க? நிலத்தை பறிப்பாங்க. பறிக்கும் பொழுது அவங்களுக்கு தெரியும், பறிக்கிறவங்களுக்கு தெரியும், ஒரு குறிப்பிட்ட செட்டு வரும். புரியுது உங்களுக்கு? நிலத்திலேயே ஒரு மட்டம் வரும். அந்த மட்டம் வரும் பொழுது அதில் நிறுத்தி அங்கிருந்து அஸ்திவாரம் போடுவாங்க. இப்பெல்லாம் பறிக்கிறது பொக்லைன் பறிக்குது. அதனால செட்டு வந்தாலும் வரலனாலும் பரவாயில்ல, காங்கிரீட்டை போட்டு அதுக்கு என்ன பெல்ட்டு, கீழேயே பெல்ட் காங்கிரீட். ஆனால் அதெல்லாம் இப்போ கட்டுறதெல்லாம் சீக்கிரம் விழுந்துருது. அந்த காலத்தில் செட்டு கிடச்சி என்ன செய்வாங்க? கருங்கல்ல போட்டு மண்ணை தான் கரைச்சி விடுவாங்க. அப்படி கட்டின கட்டடமெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. அல்லேலூயா. ஆமென். அப்போ அந்த காலத்தில் என்ன செஞ்சாங்களாம்? இப்போ அந்த சிஎஸ்ஐ ஆலயத்துக்கு போயிருந்தோம். அங்கே பார்க்கும் பொழுது அதுக்கு பெயிண்ட் அடிக்கவே முடியல, அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கான். என்னென்னா அந்த காலத்தில் முட்டையும் மணலும் போட்டு என்ன செஞ்சாங்களாம்? கட்டினாங்க. அது உடைக்கவே முடியல, அவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்குன்றாங்க. இப்போ இருக்கிறதெல்லாம் ஈஸியாக அடிச்சிடுறாங்க.
எதுக்கு சொல்ல வரேன்னா, ஆண்டவர் சொல்லி அந்த வார்த்தைகளை கேட்டு, ஆண்டவர் என்ன சொன்னாரு சொல்லுங்க? ஆண்டவர் நிறைய போதனைகளை கொடுத்தார், நிறைய போதனைகளை கொடுத்தார். அதில் நடைமுறை வாழ்க்கையில் எப்படி பரிசுத்தமாக வாழணும், குடும்பத்தில் எப்படி இருக்கணும், வேலையில் எப்படி இருக்கணும், ஆமென், எல்லா விஷயங்களும் ஆண்டவர் சொல்லி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதையெல்லாம் கேட்டு அதன்படி வாழுகிறவன் யாரா? புத்தியுள்ள மனுஷன், கண்மலையின் மேல் வீட்டை கட்டின மனுஷன். அப்போ அந்த வீட்டை கட்டின பிற்பாடு என்ன வந்துச்சான்? பெருமழை வந்தது, காற்று அடித்தது, எல்லாம் வந்துச்சு. ஆனா அந்த வீடு என்ன செஞ்சுதான்? நிலைத்து நின்றது. அல்லேலூயா. புத்தி இல்லாத மனுஷன், அந்த வார்த்தையை கேட்டும் அவைகளின்படி செய்யாதிருக்கிறவன ஆண்டவர் என்ன சொல்றாரு? புத்தி இல்லாத மனுஷன். அந்த புத்தி இல்லாத மனுஷன் என்ன செய்யறானா? மணலின் மேல் வீட்டை கட்டினான். அவன் கட்டும்போது வீடு என்ன செஞ்சது? அவனுக்கு திருப்தியா இருந்துச்சா, கட்டிட்டோம், நல்லா முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்ச நாள் கழிச்சுது, அப்புறம் என்னாச்சுங்க? மழை வந்துச்சு, காற்று அடிச்சது, அந்த வீட்டு மேல மோதுச்சு. என்னாச்சு? அந்த வீடு விழுந்து போயிற்று, முழுவதும் அழிந்து. அவனை எதுக்கு ஒப்பிடுறாருங்க? புத்தி இல்லாத மனுஷன். ஆக நம்ம எப்படி இருக்கணும் சொல்லுங்க? காற்றடிச்சு மழை பெஞ்சு எல்லாம் வந்தது போனதுக்கு அப்புறம் வீடும் போயிருச்சு, அப்படி இருக்கணுமா? என்ன காற்று அடிச்சாலும் மழை பெய்தாலும் நிலைத்து நிற்கிற வீடாக இருக்கணும்னா புத்தியுள்ள மனிதர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஓ, ஆண்டவர் நம்மை புத்தி உள்ளவர்களாக படைத்திருக்கிறார். அந்த புத்தி நமக்கு என்ன செய்யும்? ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். அல்லேலூயா. இந்த புத்தி உள்ளவங்க முகமே எப்படி இருக்குமா? படிங்கள, பிரசங்கி 8:1 படிங்க. பிரசங்கி 8:1. ஞானமுள்ளவனுக்கு ஒப்பானவன் யார்? ஞானமுள்ளவனுக்கு ஒப்பானவன் யார்? காரியத்தின் தாற்பரியத்தை அறிந்தவன் யார்? அறிந்தவன் யார்? மனுஷனுடைய ஞானம், மனுஷனுடைய ஞானம் அவன் முகத்தை பிரகாசிக்க பண்ணும். அவன் முகத்தை பிரகாசிக்க பண்ணும். அவன் முகத்தின் மூர்க்கம் மாறும். அவன் முகத்தின் மூர்க்கம் மாறும். ஞானம் உள்ளவனுடைய முகம் எப்படி இருக்குமா? பிரகாசமா இருக்கும். இந்த பரீட்சை எழுத போறாங்க பாருங்க, படிச்சுட்டு போனவன் எப்படி இருப்பான்? தைரியமா நம்பிக்கையா இருப்பான். படிச்சுட்டோண்டா இன்னைக்கு பேப்பர் வரட்டும், ஒரு கை பார்த்தரலான்ட்டு. அதுவே படிக்காதவன் என்ன செய்வான்? முகம் எப்படி இருக்கும்? இன்னைக்கு அப்படியே காரியம் மாறின மாதிரி இருக்கு. படிச்சவன் பயந்துட்டு இருக்கிறான், படிக்காதவன் தைரியமா இருக்கிறான். அல்லேலூயா. ஆக உலகம் இப்படிதான் இருக்கு. உண்மையா 100 ரூபாய் சம்பாதிக்கிறவன் பயந்துட்டு இருக்கிறான், அநியாயமா 1000 ரூபாய் லஞ்சம் வாங்குறவன் தைரியமா இருக்கான். ஆக தேவ பிள்ளை எப்பொழுதும் பயந்து இருக்கிறவன் பாக்கியவான். நமக்குள்ள ஒரு பயம் இருக்கணும். என்ன பயம்? கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆக எதுக்கு சொல்ல வரேன்னா, ஞானம் உள்ளவனுடைய முகம் எப்படி இருக்கும்? பிரகாசமா இருக்கும். ஆண்டவர் வார்த்தையை கேட்டு அவைகளின் மேல வீட்டை கட்டினவன் முகம் எப்படி இருக்கும்? பிரகாசமா இருக்கும். ஏன்னா அவன் எங்க அஸ்திவாரம் போட்டிருக்கான்? கண்மலையின் மேல் அஸ்திவாரம் போட்டிருக்கிறான். அல்லேலூயா. ஆக வசனத்தை கேட்டு சத்தியத்துக்காக வாழுகிற பிள்ளைகளுடைய முகம் எப்படி இருக்கும்? பிரகாசமா இருக்கும். ஸ்தேவானுடைய முகம் எப்படி இருந்துச்சு? தேவ தூதனுடைய முகத்தை போல பிரகாசமா இருந்தது. ஆள் கருப்பா இருந்தாலும் அந்த கருப்புக்குள்ள என்ன வைப்பாருங்க? ஒரு பிரகாசத்தை வைப்பார். மூஞ்சி வெள்ளையா இருந்தும் புத்தி இல்லைன்னா அது எப்படி இருக்கும்? கருவெளிஞ்ச மூஞ்சியா இருக்கும். அல்லேலூயா. இருக்கீங்களா? புரியுதா சொல்றது? ஆக புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இப்போ இந்த இன்சிடென்ட்டை நான் வாசிக்கும் பொழுது, இந்த உவமையை நான் வாசித்த பொழுது ஆண்டவர் சில காரியங்களை உணர்த்தினார். அதை மாத்திரம் நான் உங்கள் மத்தியிலே ஹைலைட் பண்ணி காண்பிக்க விரும்புகிறேன். 25ஆம் அதிகாரம் மத்தேயு 25 1வது வசனத்துல நம்ம படிக்கும் பொழுது, அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்துக் கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். சரி, இதை நாம் படிக்கும் பொழுது என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, இவங்க மணவாளனை வரவேற்க போகிறார்கள். யாரை வரவேற்க போறாங்க? மணவாளனை வரவேற்க போகிறார்கள். இந்த மணவாளனை வரவேற்க போகிறவர்கள் எத்தனை பேருங்க?
10 பேர். இவங்கெல்லாம் யாரு? கன்னிகைகள் என்று சொல்லப்படுகிறது. யாருங்க? கன்னிகைகள். கன்னிகைகள் என்ன அர்த்தம்? எந்த விதத்திலையும் தங்களை கரைப்படுத்தாமல் தீட்டுப்படுத்தாமல் காத்து கொண்டவர்களுக்கு பேர் தான் என்னது? கன்னிகைகள். சரிங்களா? வாலிபத்தை காத்து கொள்ள வேண்டும், ஒழுக்கத்தை காத்து கொள்ள வேண்டும், பரிசுத்தத்தை காத்து. இன்னைக்கு கற்பை இழந்து நிற்கிற நிறைய பேர் இருக்கிறாங்க பூமியில். 13 வயசு ஆகும் பொழுது என்ன செய்கிறாங்க? பாவத்தில் விழுந்து போயிடுறாங்க. அவங்கெல்லாம் கன்னிகைகள்னு சொல்லவே முடியாது. தே ஆர் ரோட்டன் பீப்புள். ஆமேன். அழுகி போனவர்கள். ஆக அவர்களை சொல்ல முடியாது. ஆக கற்பை காத்து கொள்ள வேண்டும். அந்த மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்முடைய கற்பை காத்து கொள்ளணும்னு என்ன அர்த்தம்? கர்த்தரை மாத்திரம் ஆராதிக்கணும். அல்லேலூயா. அவருடைய வார்த்தையை மாத்திரம் கேட்கணும். அவருக்காக ஒப்பு கொடுத்து வாழணும், பரிசுத்தமா வாழணும். ஆகவே தான் பவுல் சொல்றாரு, கிறிஸ்து என்னும் ஒரே மணவாளனுக்கு உங்களை கற்புள்ள கன்னிகையாக ஒப்பு கொடுக்கும்படிக்கு நான் என்ன செய்றேன்? கற்ப வேதனைப்படுகிறேன் என்று சொல்றார். அல்லேலூயா. ஒரு தகப்பன் தாயுடைய வேலை என்னவென்றால், அவங்க மகளை கற்புள்ள கன்னிகையாக வளர்த்து நல்ல ஒரு புருஷனுக்கு என்ன செய்யணும்? அவங்களை விவாகம் பண்ணி கொடுக்கணும். அப்படியானால் அந்த பிள்ளைகளை கண்ணும் கருத்துமா பார்க்கணும். ஆகவே தான் தாய்மார்கள் சொல்லுவாங்க, கல்யாணம் ஆகாத பிள்ளையை வச்சிருக்கிறவங்க சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க? வயிற்றுல நெருப்பை கட்டிட்டு இருக்கிறேன். நெருப்பை கட்ட முடியுமா? முடியும். அந்த மாதிரி நெருப்பை கட்டிட்டு இருக்கிற என்ன அர்த்தம் சொல்லுங்க? நான் அவ்வளவு அதாவது கவனமா பிள்ளை என்ன செய்யறேன்? பார்த்துட்டேன். இன்னைக்கு அநேக தாய்மார்கள் பிள்ளைகளை கவனிக்கிறதே இல்லை. போயிட்டு வா, அவங்களே என்ன செய்யறாங்க? காசு கொடுத்து அனுப்பிச்சிடுறாங்க. நான் சொல்றேன், உங்க பிள்ளைகளை கண்டிச்சு வளர்த்துங்க, ஒழுக்கத்துல வளர்த்துங்க, பரிசுத்தத்துல வளர்த்துங்க. அதுதான் என்ன செய்யும்? அவங்களுக்கு ஆசீர்வாதம். அப்பதான் அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். அல்லேலூயா. ஆமா, பாஸ்டர்மா 7 மணி நேரம் ஜெபத்துல சொன்னாங்க, தாமார். இந்த தாமார் எங்க போனா? யாரு? தீனாள். தாமாரும் கற்பை இழந்து போயிட்டா, அறிவில்லாமல் போய் தீனாள் என்ன செஞ்சா? சீகேம் என்கிற ஊருக்கு அவங்க வந்தாங்க. எங்க வந்தாங்க? சீகேம்ன்ற 12 அண்ணன்கள். எத்தனை பேர்? 12 அண்ணன் தம்பி, ஒரே ஒரு புள்ள. தங்கச்சின்னு பாசம் வச்சிருப்பானுங்க, அப்பா அம்மா பாசம் வச்சாங்க. ஆனா இந்த தீனாள் என்ன செஞ்சா? ஊரை சுத்தி பாட்டு வரேன்னு போனான். இங்க போனா ஊரை சுத்தி பாட்டு வரேன். ஊர் எப்படி இருந்தா என்ன? ஆமே. நம்ம காத்துக்கொள்ளணும். அந்த மாதிரி ஊர் சுத்துற ஆவி ஆகாது. அல்லேலூயா. வேலையே இருக்காது. ஆனா என்ன செய்யற? சீவி சிங்காரிச்சு மேக்கப். எதுக்கு மேக்கப்னு கேட்கிறேன். லட்சணம் உள்ளவைகளுக்கு அலங்கரிப்பு தேவையில்லை. ஆமென். அலங்கரிப்பு தேவையில்லை. அல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபையினால பாஸ்டர்மா ஷெர்லின்லாம் எந்த பார்லருக்கும் போகல. ஆமென். இருக்கீங்களா? புரியுதா? கல்யாணத்துக்கு கூட போகல. பிரைஸ் தி லார்ட். ஆக லட்சணம் உள்ளவைகளுக்கு அலங்கரிப்பு தேவையில்லை, லட்சணம் இல்லாதவர்களுக்கு தான் தேவை. ஆக அங்க வெட்டி இங்க வெட்டி அப்படி சுத்தி இப்படி சுத்தி எதுவும் தேவை இல்லைன்ற. அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை அழகு உள்ளவர்களாய் படைத்திருக்கிறார். நல்லா குளிச்சு நல்லா ஜெபம் பண்ணி நல்லா தலைக்கு எண்ணெய் வச்சு நல்லா பவுடர் போடுங்க, அதே அழகுதான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆக ப்ளீச் பண்ண போனா அவ்வளோ முகம் அழுக்கா இருக்கா? ப்ளீச்சிங் பவுடரை போடுவோமா மூஞ்சிக்கு? சொல்லுங்க. ரைட், அது அவுட் ஆஃப் சப்ஜெக்ட், நம்ம போக வேண்டாம். எதுக்கு சொல்ல வரேன்னா, தாய்மார்கள் பிள்ளைகளை கற்புள்ளவர்களாக பாதுகாத்து வழி நடத்துங்க. எங்கே போகிறாங்க, எங்கே வராங்க, என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க எல்லாம் வாட்ச் பண்ணுங்க, கவனிங்க. அப்போ தான் உங்கள் பிள்ளைகளை நாளைக்கு வந்து நல்ல முறையில் திருமணம் செய்து கொடுக்க முடியும். கட்டிட்டு போகிறவன் சந்தோஷப்படுவான். இல்லாட்டி என்ன ஆகும்? தாய்க்கு தலைவலி தான், தாய்க்கு தலைவலி தான். ஆக ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ரைட், ஓகே. இப்போ அந்த கன்னிகைகள் எங்கே போகிறாங்க? மணவாளனை வரவேற்க எல்லாரும் போகிற நல்ல நோக்கம்.
என்ன நோக்கம்? மணவாளனை வரவேற்க போகிறார். ஆனா 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் மணவாளனை வரவேற்க என்ன எடுத்துட்டு போகணும்? தீவெட்டி எடுத்துட்டு போகணும், லைட் எடுத்துட்டு போகணும், டார்ச் எடுத்துட்டு போகணும். அந்த மாதிரி தீவெட்டியை எடுத்துக்கொண்டு போக வேண்டும். அப்படி ராத்திரி நேரத்துல தான் என்ன செய்யறாங்க? மணவாளனை வரவேற்க போகிறார்கள். அந்த தீப்பந்தத்தை எடுத்து, தீவெட்டி எடுத்துக்கொண்டு போகிறார்கள். போகும் பொழுது என்ன செய்யறாங்க? இங்க பாத்தீங்கன்னா 4வது வசனத்துல நம்ம படிக்கிறோம், புத்தியுள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோடு கூட, புத்தியுள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோட கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள். மணவாளன் வர தாமதித்த போது, போதும் புத்தி உள்ளவர்கள், புத்தி எப்படி டிஃபரன்ஷியேட் பண்றாங்க? இவனுக்கு புத்தி இருக்கு, இவனுக்கு புத்தி இல்லை அப்படின்னு சொல்லி எப்படி வித்தியாசம் பார்க்கறாங்கன்னா, மணவாளனை வரவேற்க போகிறார்கள், இரவு நேரத்தில் போகிறார்கள். போகும்பொழுது கையில் ஒரு தீப்பந்தத்தை, தீவெட்டியை பிடித்து கொண்டு போகிறார்கள். அந்த தீவெட்டி எரியறதுக்கு எது தேவை என்று அறிந்து அதை எடுத்துக்கொண்டு போகிறவர்கள் புத்தியுள்ளவர்கள். அதை எடுத்துக்கொண்டு போகாதவர்கள் புத்தி இல்லாதவர்கள். புரியுதா உங்களுக்கு? இப்போ மணவாளனை வரவேற்க போகிறார்கள், அது எல்லாருக்கும் தெரியுது. எல்லாரும் மணவாளனுக்காக தங்களை அர்ப்பணித்து கன்னிகைகளாக இருக்கிறார்கள். அந்த மணவாளனை வரவேற்க தீப்பந்தத்தை எடுத்துட்டு போகணுன்றது தெரியுது. ஆனால் அது எரியறதுக்கு எண்ணெய் எடுத்துட்டு போகணும் 5 பேருக்கு தான் புரியுது. 5 பேருக்கு என்ன செய்யல? இதைத்தான் ஹைலைட் பண்ணி சொல்றாரு. 5 பேர் புத்தி உள்ளவர்கள், புத்தி இல்லாத. இப்போ புத்தி உள்ளவர்கள் என்ன செய்யறாங்க? தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயை கொண்டு அப்போ 10 பேர் போகும்போது இந்த 5 பேர் என்ன செய்திருக்கணும்? அவங்கள பார்த்துருக்கணும், என்ன பண்றாங்க. அவங்க கையில எக்ஸ்ட்ரா ஏதோ ஒரு பாத்திரம் இருக்கு, என்னன்னு கேட்டிருக்கணும். இவங்களுக்கு அதெல்லாம் கேட்க உணர்வு இல்லை. ஆமேன். ஒரு ஜுவல் புதுசாக போட்டுறோம், இது எங்கே வாங்கினீங்க, நல்லா இருக்கு அப்படி அதை கேட்பாங்க. ஒரு ஃபோன் வண்டி வாங்கினா எங்கே வாங்கினீங்க பிரதர், நல்லா இருக்கு, எதை கேட்பாங்க. ஆனால் நீங்கள் இவ்வளோ தூரம் ஜெபிக்கிறீங்களே, ஆண்டவருக்குள்ளே இருக்கு, இதுக்கு என்ன காரியம் அப்படின்னு சொல்லி அதை கேட்க மாட்டாங்க. ஆமேன். மணவாளனை வரவேற்க போகிறாங்க, சந்தோஷம். கற்புள்ளவங்களாக இருக்கிறாங்க, சந்தோஷம். டார்ச் எடுத்துகிட்டு போகிறாங்க, சந்தோஷம். ஆனால் ஒருத்தர், சிலர் 5 பேர்கிட்ட எண்ணெய் பாத்திரம் இருக்கு, இன்னும் 5 பேர்கிட்ட எண்ணெய் பாத்திரம் இல்லை. அப்போ பாருங்க, அந்த போகும்போதே ஒரு விழிப்புணர்வோட ஆயத்து. எப்போ என்ன தீரும்னு அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா மணவாளன் எப்போ வருவாருன்னு யாருக்கும் தெரியாது. இயேசு எப்போ வருவார்னு யாருக்கும் தெரியும். எல்லாருமே கன்னிகைகள் தான். எல்லாரும் மணவாளனை வரவேற்க போறவங்க தான். ஆமேன். எல்லாம் வருகைக்கு போக தான் நம்ம பிரயாசப்படுறோம் இல்லையா? யாரா நரகத்துக்கு போகணுன்னு இருக்கீங்களா இங்க? சரி, விழிப்பா தான் இருக்கிறீங்க. எல்லாம் எங்க போகணும்? பரலோகத்துக்கு. எல்லாரும் பரலோகத்துக்கு போகணும். எல்லாரும் ஆண்டவரை அவர் ஒரு ராஜ்யத்துக்குள்ள போகணும். அந்த நோக்கத்தோட தான் நம்ம எல்லாம் வந்திருக்கிறோம். சந்தோஷம். அல்லேலூயா. அது வந்ததுல என்ன இருக்கணும்? எண்ணெயோட வரணும். அல்லேலூயா. எண்ணெய் இல்லைன்னா என்ன ஆகும்? எப்போ மணவாளன் வருவாருன்னு தெரியாது. அவங்க பொறுத்திருந்து பார்க்குறாங்க. நேரம் ஆயிட்டே போகுது. ஆயிட்டே போனால என்ன ஆச்சு பாருங்க, அவங்க எல்லாருக்கும் என்ன வந்துருச்சு? தூக்கம் வந்துருச்சு. 5வது வசனம், மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் என்ன செஞ்சாங்க? நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கி விட்டார்கள். இப்போ ரொம்ப நேரம் நான் பிரசங்கம் பண்ண இதை நீங்களும் நடக்கும். அதனால என்ன செய்யணும்? அதுக்குள்ளார முடிக்கும். எல்லாரும் என்ன செஞ்சாங்களாம்? தூங்கி விட்டார்கள். ஆனால் மணவாளன் தூங்கல. அல்லேலூயா. ஆமேன். ஆக மணவாட்டி விழிப்பா இருக்கணும். அல்லேலூயா. நித்திரை. அந்த மாதிரி சில பேர் என்ன அசால்ட்டா இருக்கிறாங்க. அப்புறம் பார்த்துக்கலாம். அப்படியே தூக்க கலக்கம். எல்லாரும் தூங்கி விட்டார். அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல டைம் இல்லை, டைம் ஆயிடுச்சு, அதனால வேகமா போறேன். எல்லாரும் தூங்கி விட்டார்கள். ஆயத்தம் உள்ளவங்களும் தூங்கியாச்சு, ஆயத்தம் இல்லாதவங்களும் தூங்கியாச்சு. தூங்கிட்டு இருக்கிறாங்க, நல்லா தூங்கிட்டு இருக்கும். திடீர்னு ஒரு சத்தம் கேட்குது. 6வது வசனம், நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. ஆமா, எப்ப கேட்டுச்சு? நடுராத்திரியிலே ஒரு சத்தம், ஒரு அலாரம் அடிக்குது. என்ன அலாரம்? மணவாளன் வந்து விட்டார் அப்படின்னு சொல்லி சத்தம். தடாபுடா எந்திரிச்சு பார்க்குறாங்க.
எந்திரிச்சு பார்த்தா எல்லாருடைய விளக்கும் எரிஞ்சிட்டு இருக்கு. ஆனால் அந்த புத்தி இல்லாத 5 பேருடைய விளக்கு அணையிற மாதிரி இருக்கு, அணையிற மாதிரி இருக்கு. புத்தி உள்ளவர்கள் பார்த்து என்ன செஞ்சாங்க, ஐயோ விளக்கு அணைய போகுதே அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, அவர்கள் தங்கள் கெட்டிருந்த அந்த பாத்திரத்தில் ஆல்ரெடி ப்ரீ பிளான்டாக கொண்டு வந்த அந்த எண்ணெய் எடுத்து விளக்கில் ஊற்றி கொண்டிருக்கிறார். இப்போ புத்தி இல்லாதவருடைய நிலைமை என்னன்னா, அந்த டைமில் என்ன செய்கிறாங்க, அவங்கிட்ட போய் கேட்கிறார். என்ன கேட்கிறாங்க பாருங்க, புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவெட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். என்னதுங்க, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம், என்ன அர்த்தம், கடன் கேட்குறாங்க. புத்தி இல்லாத வாழ்க்கை கடன் கேட்டுட்டே தான் இருக்கிற மாதிரி இருக்கும். இங்கே கிடைக்குமா, அங்கே கிடைக்குமா, அங்கே கிடைக்குமா இருக்கீங்களா? சிலருக்கெல்லாம் முகம் சுண்டி போயிடுது. சுண்டி போய் பிரயோஜனம் ஒன்றும் இல்லைங்க. புத்தியாக வாழணுங்க, அறிவாக வாழணுங்க. கடன் வாங்கி வாழலான்னு இருக்கவே கூடாதுங்க. நம்ம கிட்ட என்ன செய்யணுங்க, கொஞ்சத்தை எடுத்து வைக்கணுங்க, ஆயத்தப்படுத்தணுங்க. இது ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் சொல்கிறேன், உலக பிரகாரமாகவும் சொல்கிறேன். கடன் வாங்கி வாழலான்னு என்ன செய்யக்கூடாது, நினைக்கவே கூடாது. ஆக அந்த நேரத்தில் அவங்க என்ன செய்கிறாங்க பாருங்க, எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்களுக்கு கொஞ்சம். கன்னிகை இடத்துல போய் கேட்குறாங்க. ஆமேன். ஆக தேவ பிள்ளையே, விசுவாசிகள்கிட்ட என்ன செய்யாதீங்க, கடன் வாங்காதீங்க. கடன் வாங்கினா அதை திருப்பி கொடுக்கும்போது, கொடுக்கலன்னா என்ன ஆகும், முகத்தை பார்க்க முடியாது. அப்புறம் வழியை திருப்பிட்டு போயிடுவாங்க, சர்ச்சுக்கு வரமாட்டாங்க. ஆக தேவ பிள்ளை அந்த ராத்திரி நேரத்தில் என்ன செய்கிறாங்க, எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள். இது என்ன கொடுக்க முடியுமா? ஆமேன். அப்போ தேவ பிள்ளையே, ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆமேன், கடன் வாங்குகிற அனுபவம் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. ஆண்டவர் எல்லாருக்கும் எண்ணெயை கொடுத்துருக்கிறார். அந்த எண்ணெயை கேட்டு பெற்றுக்கொண்டு கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கணும். எண்ணெய்ன்றது என்ன, பரிசுத்தம். எண்ணெய்ன்றது அபிஷேகம். எண்ணெய்ன்றது மிருதுவானது. எண்ணெய் இருந்தால் தான் மணவாளனோட பிரவேசிக்க முடியும். அல்லேலூயா. ஆண்டவரை தேடி வர்றது ஒரு எண்ணெயை போல, சத்தியத்துக்காக வாழ்றது ஒரு எண்ணெயை போல, அர்ப்பணிப்பின் வாழ்க்கை ஒரு எண்ணெயை போல, அபிஷேகம் ஒரு எண்ணெயை போல, பரிசுத்தம் ஒரு எண்ணெயை போல. கடைசி நேரத்தில் போய் என்ன செய்ய முடியாது, கடன் கேட்க முடியாது. நீதிமொழிகள் 21:20 படிங்க. நீதிமொழிகள் 21:20. வேண்டிய திரவியமும் எண்ணெயும் ஞானவானுடைய வாசஸ்தலத்தில் உண்டு. ஆமா, அல்லேலூயா. மூடனா அதை செலவழித்து போடுகிறான். நீதிமொழிகள் 20. கவனிக்கிறீங்களா? வேண்டிய திரவியமும் எண்ணெயும் ஞானவானுடைய வாசஸ்தலத்தில் உண்டு. ஞானவானா இருந்தால், நல்ல சுகம் இருக்கும் பொழுது, நல்ல பணம், ஓகே, நல்லா கவனிங்க. வேண்டிய எண்ணெயும் திரவியமும், அது பணம், அது பரிசுத்தம், அபிஷேகம் எல்லாம் குறிக்குது. அப்போ என்ன சொல்கிறேன்னா, ஞானவான்களாக இருந்தால் நல்லா இருக்கிற நாட்களில் ஆண்டவரை தேடி ஆராதிச்சு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து பரிசுத்தமாக வாழ்கிறது தான் அந்த எண்ணெய்க்கு அடையாளம். அல்லேலூயா. ஞானவானுடைய வீட்டில் எண்ணெய் இருக்கும். ஆமீன். திரவியம் இருக்கும். புத்தி இல்லாதவன் என்ன செய்கிறான், செலவழித்து போடுகிறான். ஆக தேவ பிள்ளை இருக்கிறீங்களா? அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? ஆமேன். அப்ப புத்தி உள்ளவர்களா இருந்தா கடன் வாங்காம வாழணும். அல்லேலூயா. புத்தி உள்ளவர்களா இருந்தா அபிஷேகம் குறையாம இருக்கணும், பரிசுத்தம் குறையாம இருக்கணும். அப்பப்ப என்ன செய்யணும் சொல்லுங்க, அதை சார்ஜ் பண்ணிட்டே இருக்கணும். அல்லேலூயா. நிறைய அலாரம் கொடுக்குது இல்லையா? ஒரு கார் ஓட்டுறோம்னா அந்த கார்ல காமிக்குது, என்ன காமிக்குது? சீட் பெல்ட் காமிக்குது.
பெட்ரோல் டீசல் காமிக்குது இல்லையா? டீசல் கம்மி ஆயிடுச்சுன்னு என்ன செய்யுது? சிகப்பு லைட் எரியும். டேங்கரில் அந்த பெட்ரோல் டேங்க் சிம்பிள் உள்ள தெரியும், அமைஞ்சு எரியும். அப்போவே நமக்கு தெரியும், ஓ என் பெட்ரோல் குறையுது. என்ன செய், எங்கேயாவது பங்க் இருந்தால் உடனே பெட்ரோல் போடு. அந்த மாதிரி அபிஷேகம் குறையாதபடி, பரிசுத்தம் அப்பப்போ என்ன செய்யணும்? சார்ஜ் பண்ணி கொண்டே இருக்கணும், பெற்றுக்கொண்டே இருக்கணும். அதுக்கு தான் ஆலயம், அதுக்கு தான் ஜெபம், அதுக்கு தான் பரிசுத்த வாழ்க்கை, அதுக்கு தான் சத்தியம். அல்லேலூயா, ஆமென். ஆக தேவ பிள்ளைய ஆலயத்தை ஆராதனைக்கு வாங்க, வசனத்தை கேளுங்க, சத்தியத்தை கேளுங்க. அப்பதான் எண்ணெய் குறையாமல் இருக்கும். மணவாளன் எப்ப வேணா வரலாம், வருகிறார் என்று 2000 வருஷங்களாக சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க. ஆனா இன்னும் வந்த பாடில்லை. எப்ப வரப்போகிறார் என்று சொல்லி தூக்க மயக்கமா கலக்கமா இருக்கலாம். ஆனா இன்னைக்கு இயேசு வந்து விட்டால் எண்ணெய் இருக்கிறவர்கள் மட்டுமே பிரவேசிக்க முடியும். அந்த எண்ணெய் என்பது என்ன? பரிசுத்த வாழ்க்கை, பரிசுத்த ஜீவியம். நொடிக்கு நொடி பரிசுத்தம், நொடிக்கு நொடி அபிஷேகம், நொடிக்கு நொடி ஆண்டவருக்காக வாழுகிற அந்த வாழ்க்கை இருக்கும் பொழுது மட்டுமே அவர் வருகிறார் என்றோன்னு என்ன செய்யலாம் சொல்லுங்க? பேட்டரி இருக்கிற வண்டி சாவியை திருப்பினா ஸ்டார்ட் ஆயிடும். பேட்டரி இல்லாத வண்டி என்ன, சாவி போட்டு பார்க்குறேன், ஒரு சத்தம் வரலையே, ஒரு லைட்டும் எரியலையே. யாராவது வந்தால் தள்ளி விடுறதுக்கு பார்க்கலாமே, தள்ளி விட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாமே, நீங்கள் ஆளை தேடுவீங்க, யாரும் வரமாட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. கடைசி நேரத்தில் கடன் கேட்டுக்கலான்னா முடியாது. அடுத்த 2வது இங்கே பாருங்க, அதற்கு புத்தியுள்ள ஸ்திரீகள் பிரதியுத்தரமாக, அப்படி அல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இருக்கும்படி நீங்கள் விற்கிறவர்களிடத்தில் போய் உங்களுக்காக வாங்கி கொள்ளுங்கள் என்றார்கள். அப்படியே அவர்கள் வாங்க போன போது சார் இப்ப என்ன, சிலர்லாம் கடைசி நேரத்தில் பார்த்து அப்ப பார்த்துக்கலாம். என்னது? அப்ப பார்த்துக்கலாம். புரியுதுங்களா? அப்ப பார்த்துக்கலாம். யார் ராத்திரி நேரத்தில் கடை திறந்து வச்சிருப்பா? 24 மணி நேரம் பங்க் எல்லாம் இருக்கு. ஆனால் அந்த காலத்தில் 24 மணி நேரம் கடையெல்லாம் இல்லை. சரிங்க. அதே மாதிரி ஆவிக்குரிய விஷயத்தில் அப்படி தான். கடைசியில் பார்த்துக்கலாம், அப்போ பார்த்துக்கலான்னா என்ன செய்யாது, முடியாது. அல்லேலூயா. சில மாணவர்கள் படிக்கும்போது பரீட்சை எப்பன்னு தெரியும், படிக்கவே மாட்டான். கடைசி நேரம் என்ன செய்யறது, நாளைக்கு பரீட்சை இன்னைக்கும் அது விடிய படிக்கிறது, ஒன்றும் புரியாது. ஆமென். அடுத்த நாள் பரீட்சையில் போய் தூங்கிடுவான். இருக்கீங்களா? கவனிக்கிறீங்களா? புரியுதா? அல்லேலூயா. ஆக கடைசி நேரத்தில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது, நாட்கள நேரத்தை தள்ளி போடவே கூடாது. 2 எச்சரிப்புகளை கொடுக்கிறது. இது கடன் வாங்கவும் முடியாது, கடைசி நேரத்தில் பார்த்து கொள்ளவும் முடியாது. ஆகவே எச்சரிப்பை கொடுக்கிறது தேவ பிள்ளையே இந்த கன்னிகைகளுடைய ஸ்டோரி. ஆக புத்தி உள்ளவர்கள் என்ன செஞ்சாங்க, எஜமான் வந்து விட்டார்னு சத்தம் கேட்ட உடனே ஆல்ரெடி ஸ்பேர் எண்ணெய் வச்சிருந்தாங்க, அதை எடுத்து ஊத்துனாங்க. அவங்க தீவெட்டி எரிஞ்சது. ஆனால் எண்ணெய் இல்லாதவர்கள் கடையில் போய் வாங்க போனாங்க. கடையெல்லாம் க்ளோஸ்டாக இருக்கு. ஒரு கடை பூட்டி இருக்கு, இன்னொரு கடைக்கு போனால் அங்கேயும் பூட்டி, இன்னொரு கடைக்கு போனால் அங்கேயும், அப்படியே தூரமாக போயிட்டாங்க. எப்படியோ ஒரு கடையை தட்டி எழுப்பி ஒரு கடைக்காரன் எண்ணெயை ஊற்றி, இந்தாம்மா போங்க சீக்கிரம் அப்படின்னு சொல்லி துரத்தி விடுறாங்க. வந்து பார்க்கும்போது என்னாச்சு, மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமாக இருந்தவர்கள் மணவாளனோடு பிரவேசித்து விட்டார்கள். அவங்க உள்ள போனாச்சு, கதவு அடைக்கப்பட்டது. இப்ப கதவு அடைப்படுறதுக்கு முன்னாடி, கிருபையின் கதவு அடைக்கப்படுறதுக்கு முன்னாடி, அல்லேலூயா, ரட்சிப்பின் கதவு அடைக்கப்படுறதுக்கு முன்னாடி என்ன செய்யணுங்க, நொறுங்குண்ட மனதாய் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து பரிசுத்தமாய் வாழும் பொழுது, அல்லேலூயா, கதவை தட்டுற வேலை இருக்காது. நோவா பிரசங்கம் பண்ணாரு, அலட்சியப்படுத்தினானு, இந்த ஆள் கிடக்கிறாருப்பா, இவருக்கு இதே பழப்பு தான், சத்தியம் சத்தியம்னு இருக்கிறாரு. எங்க மழை வரப்போகுது, மழையா வரப்போகுது, நம்மளும் தான் பார்த்துட்டு இருக்கிறோம் எத்தனை வருஷமா. அலட்சிய பண்ணாங்க. என்னாச்சு, நாட்கள் வந்த பொழுது ஆண்டவர் வானத்தின் கதவுகளை திறந்தார். பூமியின் அஸ்திபாரங்கள்ல என்ன நீரூற்ற கொண்டு வந்தாரு. மேலையும் தண்ணி கீழையும் தண்ணி. என்னாச்சுங்க,
அப்பதான் புத்தி வருது. நோவாட்ட போய் கதவை தரன்னு கதவை தட்டினாங்க. நோவா சொல்லுகிறார், பேழையின் கதவை கர்த்தர் அடைத்தார். சாவி அவருகிட்ட இருக்கு. அல்லேலூயா. ஏன்ட்ட சாவி இல்லை. ஆக கதவு அடைக்கப்பட்டால் கதறினாலும் பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. ஏசு அலட்சியப்படுத்தினான். கண்ணீரோட தேடியும் மனமாறுதலை காணாமற் போனான். ஆக தேவ பிள்ளைய கதவு இப்ப ஆண்டவர் திறந்து வச்சிருக்கிறார். ரட்சிப்பின் கதவை திறந்து வச்சிருக்கிறார். திருந்துவதற்கான கதவை திறந்து வச்சிருக்கிறார். பரிசுத்தத்துக்கான கதவை திறந்து வச்சிருக்கிறார். என்னைக்காக கதவை திறந்து வச்சிருக்கிறாரு. இந்த காலத்துல பயன்படுத்தி நம்ம பரிசுத்தமா வாழ்ந்தோம்னா, அல்லேலூயா, மணவாளன் வரும் பொழுது எக்கால சத்தம் கேட்கும். அந்த சத்தம் கேட்கும் பொழுது நம்ம பிரவேசிச்சிடலாம். அப்ப பார்த்துக்கலாம், கடன் வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா முடியாது. கைவிடப்பட்டவர்களா போயிடுவோம். போன நோக்கம் நல்லது, ஆனா மணவாளனோட என்ன செய்யல, பிரவேசிக்க முடியல. மணவாளனோட போகலன்னா யார் வருவா? மணவாளனோட போகலாம் யார் வருவா? சத்துரு தான் வருவான், பிசாசு தான் வருவான். ஆமாம் பாப்பா, ஓஹோ நீ அங்கேயா நின்றுருக்கிற, பாபா அவனை இழுத்துட்டு போறேன்னு சொல்லி என்ன செய்வான்? நேராக தரன்னு இழுத்துட்டு போய் நரகத்தில் போட்டுருவான். இருக்கீங்களா? ஆக தேவ பிள்ளையே, புத்தி உள்ளவர்களாக இருக்கணும். ஆக இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசி இருக்கிறார். இந்த வார்த்தைகளை கேட்டு உணர்வடைந்து எல்லாருக்கும் ஆண்டவர் புத்தியை கொடுத்துருக்கிறார். இருப்பு ஆயுதம் தீட்டணும். எப்படி தீட்டணும்? ஆமாம், தீட்டுறதுக்கு ஒரு அறம் தேவை, தீட்டுறதுக்கு ஒரு கல் தேவை. அதான் சத்திய வார்த்தைகள். தீட்ட தான் நம்ம ஷார்ப்பாக முடியும். கேட்க தான் விசுவாசம் வரும். தேட தான் பரிசுத்தம் வரும். ஆமென், அல்லேலூயா. வாஞ்சிக்க தான் அபிஷேகம் கிடைக்கும். தாகம் உள்ளவன் மேல் தான் தண்ணீரை ஊற்றுவார். ஏனோ தானோன்று இருந்தா ஆமென், கதவு அடைக்கப்பட்டு விடும். அதுக்கப்புறம் தேடி பிரயோஜனம் இல்லை. ஆகவே கதவு திறந்திருக்கும் பொழுது நொறுங்குண்ட மனதாய் ஆண்டவர்களை ஒப்பு கொடுத்து இரக்கத்தை கேட்டு ஆயத்தத்தை காத்து கொள்ளுவோம். அப்பொழுது மணவாளனோடு பிரவேசிக்கக்கூடிய பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தருவார் என்று சொல்லி இந்த செய்தியை நிறைவு செய்கிறேன். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் தாமே வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்ல வசனங்களுக்காக தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise God. Hallelujah. ஸ்தோத்திரம்.